இப்பயே வாயை பொழுது பாத்துக்கிட்டே இருக்கீங்களே. மா அப்பாவை தூக்குங்கம்மா. பாத்து பாத்து. என்னையாச்சு? எப்படி உனக்கு இந்த மாதிரிலாம் ஆச்சு? என்ன பண்ண? முடியல, என்னால முடியலப்பா. அதான் என்ன பண்ண? பாவக்கா பாவு பஜ்ஜி செய்யலான்னு சொல்லிட்டு மைக்ரோவன் ஆன் பண்ணேன், படான்னு வெடிச்சிருச்சு. அட பாவி பயலே, நீ பாவக்கால செஞ்சிருக்க, அது அந்த மைக்ரோவனுக்கே பிடிக்கல போலயே. மைக்ரோவனுக்கு பாவக்கா பிடிக்காதுன்னு நான் என்ன கனவா கண்டேன்? என்ன நினைச்சோ தெரியல, பட்டார்னு வெடிச்சிருச்சு. ஏன்பா தெரிஞ்ச வேலையை பார்க்க வேண்டியதானே, எதுக்கு தெரியாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? நீ வேற சும்மா இருடி, இந்த ஆளு நிக்க முடியாம நின்றுகிட்டு இருக்கான், இவன்கிட்ட போயிட்டு அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்க. இல்லம்மா, இது தேவையில்லாத வேலை இல்ல. அப்பா எதுக்கு தேவையில்லாத தெரியாத வேலையெல்லாம் செய்யணும், அதுக்காக சொன்னேம்மா. அடப்போமா, நானே புதுசா ஏதாவது டிஷ் கண்டுபிடிப்போன்னு தான் பாவக்கா பாவு பஜ்ஜி செய்யலாம்னு நினைச்சேன். சரி, என்னதான் பண்ண? பாவக்காய் எடுத்துட்டு வந்தேன், பாவுக்கு சர்க்கரை எடுத்துட்டு வந்தேன். கிழிஞ்சுது. கிளியலையே, பாகு ஒட்டதானே செஞ்சது. கிளியுமா என்ன பாகு? இவ்வளவு நாள் நான் சமைச்சிருக்கேன், பாகு கிளிங்கிறது எனக்கு இன்னைக்குதான் தெரிஞ்சிருக்கு. சரி, மேல சொல்லு. பாவக்காய் பாவு பஜ்ஜி செஞ்சேன், பாகு எடுத்துக்கிறதுக்காக சர்க்கரை எடுத்தேன், அப்புறம் பாவக்காய் எடுத்தேன். எதுக்கியா சொன்னதே திரும்பி திரும்பி சொல்ற? நீ தானே மேல சொல்லுன்னு சொன்ன, அதனால திரும்பி சொல்லிக்கிட்டு இருக்கேன் மேல பத்து. அச்சோ கடவுளே. அதுக்கப்புறம் என்ன பண்ண, அத சொல்லு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், பாவக்காவை எடுத்துட்டு வந்தேன். பாவக்காய் பாவு பஜ்ஜி இல்ல, பஜ்ஜி போடுறதுக்கு பஜ்ஜி மிக்ஸ் எடுத்துட்டு வந்தேன். எல்லாத்தையும் செஞ்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளார வச்சேன். ஃப்ரிட்ஜுக்குள்ளாரையா? ஃப்ரிட்ஜுக்குள்ளார எதுக்கியா வச்ச? ஃப்ரிட்ஜுக்குள்ளார வச்சா தானே சீக்கிரம் கெட்டு போகாது, அதனால ஃப்ரிட்ஜுக்குள்ளார வச்சிருந்து எடுப்போன்னு எடுத்தேன். அப்பா, உனக்கு சமைக்க தெரியுமா தெரியாதாப்பா? ஏமாத்தானும் இவ்வளவு நாளா உனக்கு சமைச்சு போட்டிருக்கேனே, அப்பயே தெரியலையா? தெரியாம தானேப்பா கேக்குறேன். சரி, மேற்கொண்டு என்ன பண்ண அத சொல்லு. இவ வேற அடிபட்ட இடத்துலயே நிக்க வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருக்கே, கொஞ்சமாவது உட்கார வைக்கிறியா? வந்து தொலை, அங்க ஹால்ல வந்து உட்காரு. சந்தோஷம் சந்தோஷம், என்னைய அப்படியே கைத்தாங்களா கூட்டிட்டு போயிரு. இது வேறயா? ஆமா ஆமா, மெதுவா வேகமா போய் தொலையாதே இந்த சண்டாளி எறும்பு மாடு. மெதுவா போய் தொலைடி, கால் வலிக்குதுடி. யோ, உடம்பு சரியில்லையேன்னு பாக்குறேன், இல்லனா வாடி போடின்னு பேசுனதுக்கு என்ன வாயில வறுத்து எடுத்துருவேன் பாத்துக்கோ. பேசாம வாயை க்ளோஸ் பண்ணிட்டு நட. தள்ளிடி, வழியில நின்னுட்டு இருக்க. ஏமா, இந்த ஆளை கூட்டிட்டு வந்ததுல எனக்கு முதுகு பிடிச்சிருச்சு. எப்பப்பா அப்பா, இப்பதான்ப்பா நல்லா இருக்கு. யோ, இப்ப என்ன ஆஸ்பத்திரிக்கு போகணுமா வேணாமா? எனக்கு எதுக்குமா ஆஸ்பத்திரி, நான் வீட்லயே கொஞ்ச நாள் படுத்து ரெஸ்ட் எடுத்தேன்னா எல்லாம் சரியா போயிடும். பா, எதுக்குப்பா இந்த தேவையில்லாத வேலை? தெரிஞ்ச வேலையை செய்ய வேண்டியதானே? அடையாமா, நான் பாடிக்கு செவனேன்னு சமைக்க போனேன், உங்க அம்மா தான் ஏதாவது புதுசா டிஷ் செஞ்சு கொடு அப்படின்னு கேட்டா, சரின்னு உள்ளார போய் நம்மளுக்கு தெரிஞ்சதை செய்வோமேன்னு எடுத்துட்டு போனேன், அது படார்னு வெடிச்சிருச்சுமா. ஏயா, நீ பண்ற வேலையெல்லாம் பண்ணிவிட்டு ஏன் தலையில தூக்கி போறியா பழிய? இல்லம்மா இல்லம்மா, சும்மா நீ சொன்னதுதானேமா சொன்னேன், நான் வேற என்னமா சொன்னேன்? நீ எதுக்கு தேவையில்லாத டிஷ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? பாவக்கால பாவ பஜ்ஜி செய்ய சொன்ன உன்னைய. நீ சும்மா இட்லி கலதையே செய்ய வேண்டியதானே, எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைத்த வேலை? இப்ப பாரு, கிச்சனே கருகி போய் கிடக்கு. கிச்சனுக்கு மேல நான் கருகிட்டே கிடக்குறேனம்மா, என்னைய ஒரு எட்டு பார்க்க மாட்டியா? அப்ப இம்புட்டு நேரம் உங்க அப்பனும் ஆத்தாவமா வந்து பாத்துச்சு, நான் தானே கைத்தாங்கள வந்து கூட்டிட்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்கேன். அது பத்தாது. சரிம்மா சரி, இனிமேட்டு என்னால சமைக்க முடியாது, எனக்கு 2 நாள் லீவ் வேணும். அஜய்க்கு ஃபோன் பண்ணி சொல்லி 2 நாளைக்கு உண்டான சாப்பாட்டை மட்டும் அவனே செஞ்சு தர சொல்லு, இல்லைன்னா வாங்கிட்டு வர சொல்லிடு. சொல்றேன். அப்ப இப்ப சாப்பாடு கிடையாதா எனக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ போய் படிக்கிற வேலையை பாரு, நைட்டு பாத்துக்கோ. சரி. எங்க காணா? இங்க தானே வச்சேன். இந்த வீட்டுல ஒரு பொருள் வச்ச இடத்துல இருக்கா? 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்குதுங்கன்னு பேரு, ஆனா ஒண்ணுத்துக்கும் லாய்க்கு கிடையாது. எங்கதான் போச்சோ தெரியல. ஏ அனிதா, அனிதா, காதும் கேட்டு தொலையாது, ஆனா இவளுக்கு கூட்டா மட்டும் நம்ம உடனே போய் நிக்கணுமா? ஏ அனிதா, இந்த வரேன். அது எப்படி நீ என் ட்ரெஸ்ஸை போடலாம்? இங்க பாரு சின்ன பொண்ணு, நீ ஆல்ரெடி என்னோட ட்ரெஸ்ஸை 2 வாட்டி போட்டுட்ட. அதனாலதான் நான் ஒரு வாட்டி தான் போட்டு பார்த்தேன். இதுக்கே இப்படி தாம் தம்னு குதிக்கிற? என் ட்ரெஸ்ஸை 2 வாட்டி போட்டு பார்த்தியே, அப்ப நான் குதிச்சேன் அந்த மாதிரி? நான் ஒன்றும் குதிக்கல, நின்று பேசிக்கிட்டு தான் இருக்கேன்.
உன்னோட மொக்க காமெடி எல்லாம் போய் அம்மா கிட்ட போடு. இரு இரு அம்மா வரட்டும், ரெண்டுல ஒன்று பார்க்குறேன். மா என்ன கூப்பிடு கூப்பிடு, உனக்கு காதே விழுவாதம்மா. என்னடி நான் கேட்க வேண்டிய கேள்விலாம் நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? இப்படி கேட்டு என்கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம் பாக்குறீங்களா? ஆமா, நீ பெரிய சிங்கம் புலி, உன்கிட்ட இருந்து தப்பிக்கிறாங்க. நான் அங்க இருந்து காத்து கத்து கத்துறேன் அனிதா அனிதான்னு, காதலே விழுவாதாடி உனக்கு? இப்போ உனக்கு என்னம்மா பிரச்சனை? ஏண்டி கிச்சன்ல உள்ள பொருளை என்னை கேட்காம எடுக்க கூடாதுன்னு எத்தனை வாட்டி சொல்றது? என்னத்தம்மா நாங்க எடுத்தோம் இப்ப? கிச்சன்ல ஒரு பெரிய கேரி பையில குட்டி குட்டி கேரி பையா வச்சிருந்தேன். எங்க அந்த மூட்டை? எனக்கு என்னம்மா தெரியும், நான் அங்க வரவே இல்லம்மா. 2 நாள் அந்த சைடு எட்டி பார்க்கலாமா நானு? வேணும்னா சின்ன பொண்ணுகிட்ட கேளு, அவ தான் ஹார்லிக்ஸ் சாப்பிட்றேன் பூஸ்டர் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளார போயிட்டு வந்தா. நீ தானடி கிச்சனுக்குள்ளார போன, அந்த கேரி பையை எடுத்தியா? ஆமா, எனக்கு இதுதான் வேலை பாரு. அது குப்பையை சேர்த்து வச்சிருக்கோம், அதை கொண்டு போய் போடுறதுக்கு. இங்க பாரு, நான் கேரி பையா சேர்த்து வச்சிருந்தேன், ஒழுங்கா என்கிட்ட கொடுத்துருங்க. எனக்கு இப்போதைக்கு அவசியமா வேணும் அது. மா எனக்கு தெரியாதுமா, நான் கிச்சனுக்குள்ளார வந்தது உண்மைதாம்மா. ஆனா நான் பூஸ்ட் ஹார்லிக்ஸ் இதெல்லாம் திங்க வந்தேன், வேற எதையும் நான் எடுக்க வரலமா. இவ நேத்து உள்ளார போனா, இவளை என்ன ஏதுன்னு கேளுமா. நான் எப்படி உள்ளார போனேன்? எதுக்கடி தேவையில்லாம என்னைய மாட்டி விடுற? பொய் சொல்லாத, நீ உள்ளார போனதை நான் பார்த்தேன். உன்கிட்ட ஆதாரம் இருக்கா? ஆமா, கேரி பையை காணான்னு கேட்டதுக்குலாம் ஆதாரத்தை கேட்பீங்க. எடுத்துருந்தா கொண்டு வந்து கொடுத்து தொலைங்களேன். ஏன் என் உயிரை வாங்குறீங்க? அம்மா கேரி பையன்னு சொல்றீல்ல, என்ன கலர்லமா இருக்கும்? ப்ளூ கலர்ல பெரிய கேரி பையா நான் தொங்க வச்சிருந்தேன். எங்க அந்த கேரி பை? மா அதுவாமா, அப்பாவை போய் கேளுமா, அப்பா தான் எடுத்துக்கிட்டு இருந்தாரு. அதை அந்த ஆள் எதுக்கு எடுக்கிறாரு? அதை போய் நீ அப்பாட்டே கேளுமா. எதுக்குமா இங்க நின்றுக்கிட்டு கத்திட்டு இருக்க? ஏற்கனவே இங்க உள்ள பிரச்சனை பார்த்தாது, நீ வேற. இரு, உங்களெல்லாம் வந்து வச்சுக்கிறேன். அம்மாவை நைஸா அனுப்பி விட்டுட்டா நான் அம்மாட்ட கேட்க மாட்டேன்னு நினைக்கிறியா? மா நில்லுமா. இப்ப என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை? என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கு 1008 வேலை இருக்கு. இங்க பாருமா, இந்த ட்ரெஸ் என்னோடது. இவ கலட்டவே மாட்டாமா, என் ட்ரெஸ்ஸை தூக்கி போட்டுக்கிட்டு ஓவரா மினிக்கிட்டு திரியிறாமா. எதுக்குமா என் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போடுறாவ? இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இது வேறையா? கொஞ்சம் விட்டு கொடுத்துதான் போய் சின்ன பொண்ணு. உன் அக்கா தானே எடுத்து போட்டுக்கிட்டா என்ன? நீ நெட்ட கொக்காட்ட வளர்ந்துகிட்டே போற, அவ குட்டச்சி மாதிரி இருக்கா. சரி போட்டு தொலைய வேண்டியதானே. அப்புறம் அந்த ட்ரெஸ்ல யாருக்கு கொடுக்க போற? மா நான் போடுறேன், இல்ல கிழிக்கிறேன், இல்ல தூக்கி போடுறேன். இவ எதுக்குமா போடுறா? பாருமா, எனக்கு ஒரு ட்ரெஸ் கூட கொடுக்க மாட்டேங்கிறாமா. என்னதாம்மா பண்றது இவள? உங்களை சொல்லி ஒரு குத்தமும் இல்லடி. உங்களை பெத்து வச்சிருக்கான் பாரு உங்க அப்பேன், அவனை தான் சொல்லணும். கேட்கும் போதெல்லாம் வாங்கி கொடுக்குறாருல, அவரை சொல்லணும். வாங்கியே கொடுக்காதீங்கன்னு இனிமே நான் ஸ்ட்ரிக்டா சொல்லி விட்டுறேன். மா நீ பேச்ச மாத்தாதம்மா. இவ ட்ரெஸ்ஸை கலட்ட சொல்லி இப்பவே, எனக்கு இப்பவே வேணும். ப்ளீஸ் டி, காலேஜில் ஃபங்க்ஷன் இருக்குடி, போயிட்டு வந்துட்டு நான் கழட்டி கொடுத்துட்றேன்டி. இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டேன்டி. இப்போ நான் வேற ட்ரெஸ் போட்டு போனேன்னா அப்புறம் எல்லாரும் திட்டுவாளுங்க. ரெட் கலர் ட்ரெஸ் என்கிட்ட இல்லடி, அதனால தான் எடுத்து பார்த்து போட்டேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. உன் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு, நீ ஆச்சு. உனக்கு ரெட் கலர் ட்ரெஸ் வேணும்னா நீ வாங்கி போட வேண்டியதானே. ஏன் என் ட்ரெஸ்ஸை போடுற? இப்போ இந்த ட்ரெஸ்ஸை நான் கழட்டி கொடுத்தோன்னே நீ போட போறியா? நான் போடுவேன், போடாம இருப்பேன். உனக்கு என்ன? என்னமோ பேசி நீங்களே முடிவுக்கு வாங்க. நான் போய் கேரி பையை தேட ஆரம்பிக்கிறேன். எவ்வளவு நல்ல நல்ல பையா வச்சிருந்தேன், ஜிப்பு கவர்லாம் வச்சிருந்தேன். எந்த ஆள் என்ன பண்ணானே தெரியல. இப்ப கேரி பைக்கு நான் எங்க போறது? இந்த ட்ரெஸ் அப்படியே உனக்கு பத்த போதாக்கும். பத்துது பத்தல, அதெல்லாம் அடுத்த விஷயம். நீ ஒழுங்கா கலட்டி கொடுக்குற வேலையை மட்டும் பாரு. இப்போ என்ன, உனக்கு இந்த ட்ரெஸ் வேணும் அவ்வளோதானே? ஆமா, கழட்டு. சீ, இந்த ட்ரெஸ் எனக்கு எதுக்கு? தேவையே இல்லை, நீயே வச்சுக்க. இவ்வளோ கேவலமா நீ பண்ணுவேன் நான் நினைச்சு கூட பார்க்கல. கன்றாவி. சை, இதுல என்ன உனக்கு சிரிப்பு வேண்டி கிடக்கு? என் அழகான ட்ரெஸ்ஸை இப்படி நாஸ்தி பண்ணிட்டு ஏச்சிய துப்பி. இதுக்கு தான் அப்பவே கேட்டேன், ஒழுங்கா கொடுத்துருக்க வேண்டியதானே. எதுக்கு இந்த வேலை உனக்கு? இனிமே இந்த ட்ரெஸ் எனக்கு தான், நான் ஆல்ரெடி எச்சி துப்பி முன்னாடியே வச்சுட்டேன். சீ, நீ எல்லாம் மனசியே இல்ல. பாவம் அந்த அஜய் பைய எப்படிதான் உன்னை வச்சு சமாளிக்க போறானா என்ன என்னமோ தெரியலப்பா. அந்த கவலை உனக்கு எதுக்கு சின்ன பொண்ணு? அதை அவன் பார்த்துக்குவான். சரி நான் கிளம்புறேன், பாய். போறத பாரு எரும மாட்டு குரங்கு. என் ட்ரெஸ் ஆட்டையை போடுறதுலே இருக்காப்பா. இனிமேட்டு என் சாவி எடுத்து ஒளிச்சு வைக்கணும். இந்த வீடா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அட்ரஸ் கொடுத்தது கரெக்டாக தானே கொடுத்துருக்காரு. யார்ட்டையாவது விசாரிக்கலாமா? இவர்கிட்ட கேட்போம். ஐயா சொல்லுவா. ஐயா, அந்த மேனேஜர் சொட்ட மாட்டாச்சு. ஐயா, அந்த கோவிந்த் அவரோட வீடு இதுதானே? ஆமாப்பா, அவர் ஹோட்டலில் மேனேஜராக இருக்காரு. அவரை தானே கேட்குறீங்க? ஆமாம் ஆமாம் ஆமாங்க ஐயா. இந்த வீடு தான், இந்த வீடு தான். பெல் அடிங்க, அந்த அம்மா வந்து திறக்கும்.
சரிங்கய்யா சரிங்கய்யா ரொம்ப நன்றிங்கய்யா. என்ன வேலைன்னு கேட்போமா? ஆமாம், என்ன வேலையா இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க? இல்லை சார், அவங்க ஹோட்டலில் நான் செஃப்பாக இருக்கேன். வீட்டுக்கு வந்து சமைச்சு கொடுக்கறதுக்கு சொல்லியிருந்தாங்க. ஓ அப்படிங்களா? நல்லா சமைப்பீங்களோ? ஆமாம் சார். சரிங்க, உங்கள் நம்பர் கொடுத்துட்டு போங்க. எங்களுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன்னா உங்களையே கூப்பிடுறோம். சரிங்கய்யா, கண்டிப்பாக கொடுத்துட்டு போகிறேன். அப்போ நான் வரட்டுமா? வாங்கய்யா, நல்லது. நல்ல பையடா இருக்கான். இந்தம்மா வீட்டுக்கு போய் வந்திருக்கானே. நம்ம மட்டும்தான் கழுவி கழுவி ஊத்துறோம்னு நினைச்சேன். இந்த தெருவுக்காரங்களும் இவங்களை கழுவி ஊத்துறாங்க போலயே. என்ன பண்றது, நம்ம நேரம். மேடம் மேடம். இந்தா வாரேன். ஓ நீயா?